வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். நான் செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். இன்னைக்கு நம்ம சேனல் குட் ஹெல்த் ஃபார் ஆல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்தான சிறுதானிய கஞ்சி கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அந்த பவுடரை எப்படி முறையாக நம்ம க்ளீன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி பவுடர் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஹெல்த் ரிலேட்டடான பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சத்து மாவு கஞ்சி செய்யறதுக்கு அந்த பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுடர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதில் இது பண்ணுறோம் அப்படின்னா, இது நான் கையில் காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, இது வரகு, சாமை, குதிரைவாளி, இந்த 3 நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிறுதானியங்களெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற குப்பைங்களெல்லாம் தூசியெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய போட்டு புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மூணும் ஓரளவு சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இந்த 3 ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இந்த சிறுதானியங்கள் எடுத்த சேம் ரேஷியோவில் நிலக்கடலை எடுத்திருக்கேன். அடுத்தது பாதாம், முந்திரி, பிஸ்தா, இந்த 3 சேம் ரேஷியோ. கொஞ்சம் ஏலக்காய், நிலக்கடலையும் கரும்பு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக நான் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், நாட்டு கரும்பு சர்க்கரை. அதுக்கு பதிலாக நீங்கள் பனங்கல்கண்டு, வெல்லம், கருப்பட்டி, அது மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி. இப்போ ப்ரிப்ரேஷன் மெத்தடை சிம்பிளாக பார்க்குறாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, வடக்கல் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிறுதானியங்கள் ஒன்று ஒன்றா கொட்டி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். அது நல்ல ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதில் இருக்கிற தண்ணி ஏதாவது இருந்தால் கூட அது எவாப்ரேட் ஆயிரும் ஹீட்டில். கை பொறுக்கிற சூடு வந்தால் போதுங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் பேபிஸ்க்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கொஞ்சமாக 2 மந்த்ஸுக்கு ஆகிற மாதிரி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். ஏலக்காயும் சுகரும் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா சளிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சில்வர் பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த சிறுதானிய சத்து மாவு கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1 டம்ளர் தண்ணி நான் பெரிய டம்ளரில் ஊற்றுறேன், ஒரு 1/4 லிட்டர் தண்ணி. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சிறுதானிய சத்து மாவு கூழ் நான் ஆட் பண்ணுறேன். என் குழந்தைக்கு இப்போது 1 இயர் அப்படிங்கிறதுனால இது ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும். இதே 6 மந்த் 8 மந்த் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டாவே போதுமானதாக இருக்கும். அடுத்து நான் இப்போ பனங்கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பனங்கல்கண்டே கொடுங்க, அது ரொம்ப நல்லது, குளிர்ச்சியானது கூட. கொஞ்சம் குழந்தைங்க பெருசாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு இதில் சர்வ் கொடுக்குறீங்களோ குழந்தைக்கு, அதில் மாற்றிக்கோங்க. மாற்றி ஆற வைக்கும்போது அது மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். பால் ஆடைக்கட்டம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆகும். ஸோ இடையில கலந்து விட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரி ஆகாது. அது மாதிரி ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஜீரணமாகிற கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப திக்காயிரும். ஒரு 6 மந்த் பேபி அப்படிங்கும்போது கொஞ்சம் லிக்விடாகவே கொடுங்க, உங்களுக்கு முழுங்குறப்ப இதாக இருக்கும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தயிர் மாதிரி நல்லா சாலிடாக கொடுக்கலாம். நான் எங்கள் வீட்டு பால், மாட்டுப்பால், ஒரு மாட்டுப்பால் அப்படிங்கிறதுனால அந்த பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதே 6 மந்த் 8 மந்த் பேபிக்கெல்லாம் நம்ம பால் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கும் அடிக்குவேட்டாக இருக்கும். இப்போ அடிஷ்னலாக ட்ரை பண்ணும்பொழுது மாட்டுப்பால் கொடுக்க தேவையில்லை. ஒரு 1 இயருக்கு கம்பல்சரியாக மாட்டுப்பால் கொடுக்காதீங்க. ஏன்னா மாட்டுப்பால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பால் அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு மேலேன்னா நீங்கள் பால் உங்கள் கன்ஃபார்மாக அது நல்ல பால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி சத்துமாவு கூழ் சிறுதானியத்தில் செஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் பொழுது எல்லா தேவையான நியூட்ரியண்ட்டும் குழந்தைக்கு கிடைக்கும். செர்லாக் அதெல்லாம் வந்து கடையில் வாங்கி கொடுத்தா கூடமே நம்ம வீட்டில் நம்ம கையால் குழந்தைக்கு ஹெல்த்தியாக ஹைஜீனாக பண்ணுற மாதிரி இருக்காது இல்லைங்களா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்படி கட்டியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெரியாமல் ஒரு 2 கட்டிங் வந்து உள்ளே போச்சுன்னா அந்த கட்டியாக இருக்கிற இடத்துல வேகாமல் இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாக்கிடும். ஸோ இது மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல ஹெல்த் ரிலேட்டடான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்க செவிலியர் பவித்ரா தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.